அப்போ புஷி ஆனந்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரியான ஒரு நிலை இருக்காங்க. நிச்சயமாக அதில் என்ன சந்தேகம், அந்த புஷி ஆனந்துக்குமே தெரியுமே. அவன் தீபாவளிக்கு 3 நாளைக்கு முன்னாடி எவனாவது மாநாடு நடத்துவானா? சரி, இந்த யோசனை கூட இல்லாமையா விஜய் மாதிரியான ஒரு தலைவர் வந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு? கட்சியில் 45 லட்சம் பேரை சேர்த்துருக்கோங்கிறாங்க. பூராமே ஆன்லைன் புக்கிங்கு. அதனால ஆன்லைனில் கட்சி நடத்துறதும் தீபாவளிக்கு 3 நாளைக்கு முன்னாடி மாநாடு நடத்துறதும் ஒன்று தான். விஜய்க்கு இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்ட படங்களில் இது கடைசி படம். கடைசி படம் சொல்லிக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சினிமாவை விட முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை அப்படி இல்லை, அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட கதைக்கு உண்மையாக இருப்பார். பெரிய அளவில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். ஏன்னா பண்ணுனா அந்த கதை அடிபட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டராக அவர் எப்போவுமே இருக்க மாட்டார். விஜய் தன்னை நம்பி தான் ஒரு படத்தை டேட் கொடுக்குறாரு. அவர் கூட நடிக்கிறவங்க யார் அப்படிங்கிற பற்றிலாம் அவர் கவலைப்பட மாட்டார். நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் படங்களில் பெரிய இயக்குனர்களே அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இது கமல்ஹாசனுக்கு சொல்லப்பட்ட கதை தான் வினோத் அவர்கள் விஜயை வைத்து இயக்கக்கூடிய தளபதி 69 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? இது எந்த மாதிரியான? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தளபதி 69 ரொம்ப ஆரவாரமாக கேஸ்ட் அண்ட் க்ரூவெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ரொம்ப நல்லாவே இருக்குது, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சில கலக்கமாகவே இருக்குது. எதுக்கு பூஜா ஹெக்டே கொண்டுட்டு வராங்க? இப்போ வினோத் படம் அப்படின்னும் போது நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம், ஒரு அரசியல் இருக்கும் அப்படின்னும் போது இப்போ விஜய் படம் அப்படின்னும் போது பூஜா ஹெக்டே கொண்டுட்டு வராங்க. ஏற்கனவே பீஸில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். இப்படி ஏகப்பட்ட விதமான ஒரு குழப்பங்கள் இருக்கே. பார்த்தீங்களா இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூவெல்லாம் எப்படி சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? வெங்கட் பிரபு படம் மாதிரி விளையாட்டுத்தனமான மேம்போக்கான கதையை ஹெச் வினோத் பண்ண மாட்டார். ஹெச் வினோத் ஒரு கதையை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு இயக்குனர். விஜய்க்கு இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்ட படங்களில் இது கடைசி படம். கடைசி படம் சொல்லிக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சினிமாவை விட முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் இந்த படத்தின் மீது கூடுதல் கவனம் செலுத்துவாங்க. ஏன்னா தேர்தலுக்கு முந்தைய படமாக இருக்கும் பட்சத்தில் அவரோட இமேஜோடு இது கனெக்ட் ஆகும். அதனால் அவரோட இமேஜ் கோட் படத்தில் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. அது விஜயினுடைய அரசியல் வருகைக்கு முன்னோட்டமான ஒரு படமாக அது அமையலை. அதை நிறைவு செய்யக்கூடிய விஷயமாக இந்த படத்தை நிச்சயமாக எடுப்பாங்கன்னு நம்புகிறேன். சார், ஆனால் இப்போ இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வினோத் சொன்னீங்க அவர் ரொம்ப திறமையாக பண்ணுவார் அப்படின்லாம். ஆனால் ஏற்கனவே அவர் அஜித்தை வச்சு சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல அந்த நட்சத்திரத்திற்காக நிறைய இடங்களில் சமரசம் செஞ்சுருக்காரு இல்லையா? அப்படி இருக்கும்போது விஜய் ஒரு பெரிய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்திற்காக ஒரு சமரசம் செய்திருக்க வாய்ப்பு இருக்குது. கூட ஒரு அரசியலுக்கு வராருன்னும் போது நிறைய திணிப்புகள் அவருக்கு இருந்து அதனால் ஏதாவது சில பல குழப்பங்கள் இந்த படத்தில் இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் உண்டா? இல்லை அப்படி இல்லை, அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட கதைக்கு உண்மையாக இருப்பார். பெரிய அளவில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். ஏன்னா பண்ணுனா அந்த கதை அடிபட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டராக அவர் எப்போவுமே இருக்க மாட்டார். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அஜித்துக்கெலாம் என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள் சமரசம் பண்ணாமல் பெரிய நடிகர்கள்ட்ட நம்ம போகவே முடியாது. இப்போ நீங்கள் வேட்டையனுக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனித உரிமை மீறல் சம்மந்தப்பட்ட படத்தை எடுத்த ஜெய்பீம் எடுத்த டைரக்டர் போய் என்கவுண்டருக்கு ஆதரவான ஒரு கேரக்டர் படத்தை எடுக்கிறாரு. இப்போ ஸ்டாரோட போகும்போது நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஒரு வேலையை செய்ய முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். அதனால் நல்ல இயக்குனர்கள்லாம் பெரிய நடிகர்கள்ட்ட போகக்கூடாதுன்னே சொல்லுவாங்க. இது பெரிய இயக்குனர்கள் அந்த காலகட்டங்களில் 80களில் ஜொலிச்ச பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, மகேந்திரன், ஒரு பெரிய வரிசை இருக்குது. அவங்க யாருமே ஸ்டார் பக்கம் போக மாட்டாங்க. மணிரத்னமே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு ஒரு அலைபாய் வீரர் ஒரு மாதவனை கொண்டு வர்றாரு, ஏன் ஒரு காற்று வெளியீடு கார்த்திகை வச்சு நடிக்க வைக்கிறாரு, ஏன் பழைய கார்த்திகோட மகனை வச்சு படம் எடுக்கிறாரு, கடல்னு படம் எடுக்கிறாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா புதிய எக்ஸ்பெரிமெண்ட் கதைகளை பண்ணுவதற்கு பெரிய நடிகர்களுடைய இமேஜ் தடையாக இருக்கும். அதனால் எப்போவுமே பெரிய நடிகர்கள் படத்துக்குள்ளே சிறந்த இயக்குனர்கள் போக தயங்குகிற இடம் அதுதான். அதனால தான் பாலா போன்ற இயக்குனர்கள், அமீர் போன்ற இயக்குனர்கள்லாம் பெரிய ஸ்டார் காஸ்ட்டுக்குள்ளே போகலை கடைசி. அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். அந்த வகையில் தான் வினோத் ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு படத்தை எடுக்க முயற்சி வரும். சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் இருக்க தான் செய்யும். தூய தங்கத்தில் நீங்கள் நகை செய்ய முடியாதும்பாங்க, கொஞ்சம் செம்பு கலந்தால் தான் நகை செய்ய முடியுமா, அது மாதிரி தான் கமர்ஷியல் படங்கள். சார், அதில் இப்போ வில்லனாக பாபி தீலெல்லாம் கொண்டுட்டு வராங்க. ஏற்கனவே ஒரு அனிமல் படத்தில் நடித்தார். பொதுவாக விஜய்க்கும் இந்த நார்த் இந்தியன் வில்லன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அது எல்லா நேரங்கள்லையும் பெருசாக கை கொடுத்தது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை கொண்டுட்டு என்ன மாதிரியான ஒரு கதைக்களமாக இது இருக்குங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் இருக்குது. விஜய் தன்னை நம்பி தான் ஒரு படத்தை டேட் கொடுக்குறாரு. அவர் கூட நடிக்கிறவங்க யார் அப்படிங்கிற பற்றிலாம் அவர் கவலைப்பட மாட்டார். இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் படங்களில் பெரிய இயக்குனர்களே அதிகமாக இருக்க மாட்டாங்க. யாருன்னே தெரியாமல் இருக்கும்போது தான் பேரரசு அவரை வச்சுக்கிட்டு கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி பேரரசுன்னு ஒரு டேரக்டர் இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது.
அவர் எப்போவுமே என்ன செய்வார்னா தன்னுடைய முகத்துக்கு தான் வேல்யூ இருக்குது, ஃபேஸ் வேல்யூக்கு தான் படம் ஓடுது. அதனால் வந்து அவர் அப்படிலாம் வந்து சக நடிகர்கள் யார் அப்படிலாம் பார்க்க மாட்டார். அந்த கதைக்கு அது பொருத்தமாக இருந்தால் ஓகே, அவ்வளோதான். அப்படி போயிட்டே இருப்பார். அதனால் அவருக்கு யார் வில்லனா நடிக்கிறாங்க, நீங்கள் வந்து எந்த ஹீரோ வந்து டம்மி பீஸாக இருக்கிறாரோ அவருக்கு தான் வந்து மற்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப வலிமையாக இருக்கணும். இவருக்காக தானே படம் பார்க்க வர்றான். விஜய் நடித்தா கண்மூடித்தனமாக வந்து படம் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. அப்படிங்கிறப்ப கூட யார் நடிக்கிறாங்கிறத பற்றிலாம் அவர் அதிகமாக வந்து ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இது கமலஹாசனுக்கு சொல்லப்பட்ட கதை தான் வினோத் அவர்கள் விஜயை வைத்து இயக்கக்கூடிய தளபதி 69 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இது எந்த மாதிரியான எப்பொழுதுமே என்ன நடக்கும்னா, ஒரு கதை பண்ணும்போது அவங்க மைண்டில் ஒன்று ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கதையை வந்து நடைமுறையில் எடுக்க முடியாமல் போயிடும். சேது கதை உருவாக்கும் போது கார்த்திகை மனசில் வச்சு எழுதினார் பாலா. கார்த்திக் வந்து நான் மொட்டை போடுறதா, ஐயோ அப்போ ஒரு கார்த்திக் இருந்தார் இல்லையா நவரசனாங்க, நான் மொட்டை போடுறதா, முடியவே முடியாது, தேட்டரை உடச்சிருவாங்க ஆடியன்ஸ் சொல்லி அவர் நடிக்க பண்ணிட்டார். அப்புறம் அது என்னாச்சு, ஒரு புதிய நடிகர் அன்றைக்கு இருந்தவரை வச்சு அவங்க வந்து விக்ரம் வச்சு எடுத்தாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சூதுகபம்னு ஒரு கதை வந்துச்சு இல்லையா, விஜய் சேதுபதி நடிச்சு. அது யாருக்கு எழுதப்பட்ட கதை தெரியுமா? வடிவேலுக்காக எழுதப்பட்ட கதை. சின்ன சின்ன சீட்டிங் பண்ணி வாழ்கிறவன் அப்படிங்கிறது வந்து இந்த படித்துறை பாண்டி மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது. விஜய் சேதுபதி நடித்ததுனால அது வேற தன்மை அடைஞ்சிருச்சு. பேங்கில் வந்து காசு ஆட்டையை போடும்போது இந்த மாதம் எதுவும் கஷ்டம் இல்லையா உனக்கு அப்படி கேட்பாங்க, திருநவைங்க. அது மாதிரிலாம் உண்டு. அது அப்போ வந்து ஒரு நடிகனுக்காக செய்யப்பட்ட கதை என்பது இன்னொருத்தருக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாது. ஒருத்தருக்கு தச்ச சட்டையை ரெடிமேட் கடையில் வந்து ஒரு அளவில் தச்சிருப்பாங்க, யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு போகிறான்ல, அது மாதிரி தான் அது. அதனால் இயக்குனர் வந்து அவர் கதை மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சுருப்பார். எந்த ஆர்டிஸ்ட் வந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ளலாம். அதனால் கமலஹாசனை விடவும் விஜய் அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு யூத்தை வந்து ரொம்ப பெரிய அட்ராக்ட் பண்ணும். கமல் ஒரு மெச்சூரிட்டியான ஆர்டிஸ்ட்டு, அது கமலஹாசனுக்காக தான் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த தன்மை இல்லாமல் ஒரு கமர்ஷியல் ஹீரோ கமல் வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம்கான ஒரு கேரக்டராக அதிகமாக பண்ணவர். இது வந்து அப்படி இல்லைங்க, கமர்ஷியல் மட்டும்தான் விஜய்க்கு வந்து ரொம்ப கலைப்பூர்வமான படங்கள் அப்படிலாம் கிடையாது. அதனால் வேறு இமேஜ் வரும்போது அந்த கதை மெருகூட்டப்படும். ஒவ்வொரு நடிகனுக்குள்ளே போகும்போது அந்த கதை வந்து வேறொரு தன்மை அடையும். அதுதான் உதாரணம் சொன்னேன். சூதுகம் வந்து வடிவேல் நடிச்சிருந்தால் வேறு தன்மையாக இருந்திருக்கும். விஜய் சேதுபதி நடிக்கும் போது அது இன்னொரு தன்மை அடையும். அது எப்போவுமே உள்ளது. ஆனால் கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் தலைவராக இருந்துட்டதுக்கப்புறம் தான் இந்த படம் வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அவர் என்ன சித்தாந்தத்தில் இருக்கார், என்ன கொள்கையில் இருக்காருன்றது நமக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். அப்படி அவருக்கு எழுதப்பட்ட ஒரு கதையை தூக்கிட்டு வந்து விஜய்க்கு கொடுக்குறாரு அப்படின்னும் போது விஜய் எந்த மாதிரியான ஒரு ரூட்டில் போகிறாருங்கிறது ஒரு குத்துமதிப்பாக தெரியுது. ஒரு திராவிட அரசியலை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காரு. ஆனால் அப்பப்போ ரஜினிக்கு வாழ்த்து சொல்லும் போது மட்டும் வந்துட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஒரு மாதிரியான ஒரு மிக்ஸ்டில் இருக்கும்போது வந்துட்டு அந்த படம் அந்த சித்தாந்தத்தை சார்ந்த ஒரு படமாக கூட இருக்கலாம். அது விஜய்க்கு பொருந்துமா? சித்தாந்தத்துக்காகலாம் படம் எடுக்க மாட்டாங்க. அவர் வந்து இது வரைக்கும் கொள்கை படம்லாம் எதையுமே நடித்ததே கிடையாது. குறிப்பிட்ட கருத்தை சொல்லுகிற படம், பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ பேராண்மை வந்துச்சு, அது ஒரு பொலிட்டிக்கல் படம். அதே மாதிரி வந்து இந்த ராஜமுருகனுடைய இயக்கத்தில் ஜோக்கர்னு வந்தது, அது ஒரு பொலிட்டிக்கல் ஃபில்மு. அப்படியே அரசியல் ரீதியான படங்கள் நிறைய உண்டு. அமைதி படம் உண்டு. பழைய காலங்களில் ஒயிட் அண்ட் பிளாக்ல வந்து பராசக்தியிலேருந்து ரத்த கண்ணீர்லேருந்து அப்படி ஒரு பெரிய வரிசை உண்டு. அரசியல் திரைப்படங்கள்னு ஒன்று உண்டு. பாரஞ்சித் படங்கள்லாம் வந்து ஒரு முக்கியமான அரசியல் திரைப்படங்கள்னு சொல்லலாம். அந்த தன்மை கொண்ட எந்த படத்துலையுமே விஜய் நடித்தது கிடையாது. விஜய் வந்து என்டர்டெயின்மெண்ட். அவர் நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா பாட்டு பாடுவார், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், சென்டிமெண்ட் இருக்கும் அவர் படத்தில், ஆக்ஷன் இருக்கும். ஒரு சின்ன சமூக பிரச்சனை வந்து ஒரு குட்டியுன்னு ஒரு சின்ன ஒரு பக்க கதை அளவுக்கு ஒரு சமூக பிரச்சனை இருக்கும். எல்லாத்தையுமே அப்படியே மிக்சியில் அடித்து ஒரு ஃப்ரூட் மிக்சராக கொடுத்து கமர்ஷியலாக எஸ்கேப் பண்ணி விட்ருவார், அவ்வளோதான். அதனால் ரொம்ப சித்தாந்தமாக கருத்தியலா அப்படிலாம் அவர் வந்து பெருசாக பேச மாட்டார். பேசுனா எடுபடாதுன்னு அவர் நினைக்கிறார். அதனால் அதை மேடையில் பேசுவார், மாநாட்டில் பேசுவார், படத்தில் பேச மாட்டார். படத்தில் ஏதாவது 1-2 டைலாக் பேசுவார், பெரிய அளவில் பேச மாட்டார். ஸோ ஆல்மோஸ்ட் 2026 நோக்கி தான் அவருடைய அரசியல் பயணம் இருக்குது. இப்போ 24, இப்போ இன்னும் அக்டோபரில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு வைங்களேன். 2025 அக்டோபரில் படம் ரிலீஸ்ன்ற மாதிரியான ஒரு நிலையை சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு வருடத்திற்கு இந்த படத்தை எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு அரசியல் களத்துக்குள்ளே வர போகிறாரு, என்ன பண்ண போகிறாருங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ மாநாடும் 27ஆம் தேதி வச்சிடுறாங்க. எப்படி ஒரு இதை பேலன்ஸ் பண்ண போகிறாரு? முதல்ல விஜய் வந்துட்டு அரசியலுக்கு வராரு அப்படின்னும் போது அந்த படத்தை தாண்டி மக்களை போய் அவர் சந்திக்கக்கூடிய அந்த இடம் வந்துட்டு பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகிடுமா? நிச்சயமாக ஆகாது. அதாவது ஒரு முல்லாவோட நகைச்சுவை கதை ஒன்று உண்டு. முல்லா ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனார். முதல் சப்பாத்தி சாப்பிட்டாரு, 2வது சப்பாத்தி சாப்பிட்டார், பசி தீரல. 3வது சப்பாத்தி சாப்பிட்டார், பசி தீரல. 4வது சப்பாத்தியும் சாப்பிட்டார், பசி தீரல. 5வது சப்பாத்தி சாப்பிடும்போது பசி தீர்ந்துருச்சு. முல்லா அடுத்த முறை அந்த ஹோட்டலுக்கு போனார். எடுத்துலேயே அந்த 5வது சப்பாத்தியை கொண்டு வந்தார்.
முதல்ல 4 சப்பாத்தி சாப்பிட்டதுனால தான் 5வது சப்பாத்தியில் பசி தீர்ந்துச்சுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு வாழ்க்கையில் வெற்றிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும். நீங்கள் திடீர்னு தேர்தல் அரசியலுக்குள்ளே போகிறதுங்கிறது அந்த 5வது சப்பாத்தியை முதல்ல கொண்டு வான்னு கேட்ட முல்லாக்கு அந்த மாதிரி காமெடியில் தான் முடியும். விஜய்க்கு மிக நீண்ட அரசியல் தன்மைங்கிறது இல்லை. இப்போ விஜயகாந்த் நடித்த படங்களில் பூராமே ஊழலுக்கு எதிரான கருத்து, தீவிரவாதத்துக்கு எதிரான கருத்து, நேர்மையான போலீஸ் ஆஃபீஸரு அப்படின்னு பல தன்மைகள் கொண்ட படங்கள், சமூக பிரச்சனைகளை சொல்கிற படம், ரமணா மாதிரி படம், பல படங்களில் நடித்தார். ஆனால் விஜய்க்கும் அப்படி சும்மா சொல்லுவாங்கல்ல, துப்பாக்கி இருக்குது, கத்தி இருக்குது, சர்க்கார் இருக்குது, இப்படியெல்லாம் கூட பேசுவாங்க. ஆழமாக இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்குது. விவசாய பிரச்சனையை கத்தியில் சொல்லியிருக்காங்கலாம் இருக்குது. ஒரு விஜயகாந்துக்கான இமேஜ் இருக்குல்ல, அந்த அளவுக்கு சமூக பிரச்சனையை அவர் பெரிய அளவில் பேசப்பட்ட படங்களில் நடிக்கல, சீரியஸாக நடிக்கல. எம்ஜிஆர் கேட்கவே வேணாம், எல்லா படத்துலையுமே பெண்களுக்கு ஆதரவாக அம்மாவை காப்பாற்றுவார், அப்படி தான் நடித்தார். அந்த இமேஜ் அவருக்கு உதவுச்சு. அது மாதிரியான இமேஜுக்குள்ளே இவர் இருக்காரான்னு கேட்டால் இல்லை. அரசியலை பொறுத்தவரையில் அவர் ப்ரீகேஜி எல்கேஜி மாதிரி தான் இருக்கார். இனிமே அவர் அதெல்லாம் பாஸ் ஆகி அவர் காலேஜ் வர்றதுக்கு இன்னும் நாள் இருக்குது. அதனால் 2026 தேர்தல் விஜய்க்கு பெரிய அளவு கூட்டாது இல்லையா? இப்போ நீங்கள் ப்ரீகேஜி எல்கேஜி நீங்கள் புஷியானந்த் மாதிரியான ஆட்களை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்களே, அப்போ அப்படி இருந்த ஒரு ப்ரீகேஜி எல்கேஜியில் தான் இருக்காரா? புஷியானந்த் தான் அவருடைய அரசியலுக்கு மிகப்பெரிய வழிகாட்டின்னு அவர் நம்புறதுலேருந்தே அவருக்கு அரசியல் தெரியலன்னு கூட அதை சொல்லலாம். ஏன்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணார்னா, ஏற்கனவே மிக நீண்ட காலமாக அரசியல் அனுபவம் பெற்ற பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரி ஒருத்தரை கைடாக வச்சுக்கிட்டார். பல பேர் ஐஏஎஸ் மாதிரி ஆட்கள், பெரிய பெரிய டீம்லாம் அவர் கூட ஒர்க் பண்ணாங்க. அப்போ ஒரு அறிவார்ந்த குழு இருந்தால் தான், ஒரு நாலேஜபிள் பர்சனு, திங்க் டேங்க் இருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நீங்கள் புஷி ஆனந்தை வச்சுக்கிட்டு கட்சி நடத்திடலாம்னு நினச்சின்னா ரசிகர் மன்றம் நடத்துறதுக்கு மட்டும்தான் அவர் தகுதியானவர். அப்போ புஷி ஆனந்துக்கு அறிவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா? அரசியல் என்பது பெரிய கடலுங்க, பெரிய பெரிய திமிங்களை நீந்திக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய கட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய திமுக மாதிரி கட்சியை, அதற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய கட்டமைப்பு கொண்டிருக்க அதிமுக மாதிரி கட்சிகளே, பாஜக மாதிரி தேசிய அளவில் கட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளே பல போராட்டங்களை நெருக்கடியில் சந்திச்சுட்டு தான் அரசியல் பண்ண முடியுது. நாம் தமிழர் கட்சியெலாம் ரொம்ப கீழ்மட்டம் நோக்கி போகவே முடியல. சும்மா அதெல்லாம் மாநகரங்களில் மட்டும்தான், நகரங்களில் மட்டும்தான் அந்த கட்சி இருக்கும். சின்ன சின்ன ஊர்களெலாம் இந்த மாதிரியான கட்சிகளே இருக்காது. அப்போ கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறதுல நிறையா ரிஸ்க் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன கருத்துக்காக நீங்கள் அரசியலுக்கு வரீங்க அப்படின்னு நீங்கள் நிரூபித்தாகும். ரசிகர்கள் நம்புவது வேறு, பொதுமக்கள் நம்புவது வேறு. பொதுமக்கள் நம்புகிற இடம் விஜய்க்கு வருகிற வரைக்கும் அவர் அரசியலை வெற்றி பெற முடியாது. ரசிகர்களை வைத்துக்கொண்டு அவர் நடத்துகிற அரசியல் என்பது 10% அரசியலை ஏற்கனவே பல பேர் பார்த்துட்டாங்க. ராமதாஸ்லேருந்து, விஜயகாந்த்லேருந்து, இப்போ 8.4 விஜய் சீமான்லேருந்து பாஜக வரைக்கும் அவர்களில் ஒருவராகத்தான் இவர் இருக்க முடியும். அதை தாண்டி அவர் அரசியல் வேலை செய்கிறதுக்கு மிக நீண்ட அனுபவம் தேவைப்படுது. அது ஒரு நாளில் சாத்தியம் இல்லை. அப்போ புஷி ஆனந்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கா? நிச்சயமாக அதில் என்ன சந்தேகம்? அந்த புஷி ஆனந்துக்குமே தெரியுமே. அப்படி பேசுறத பார்த்தா அப்படி தெரியலையே. அவர் மாநாட்டுக்கு ஆள் திரட்ட போகிறோம்ட்டு போய், உனக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்கன்னா நீ வேலையை விட்டு வெளியே வந்துடு, போனஸ் கொடுக்குற. ஏன்னா அப்போ தீபாவளிக்கு அவன் பிச்சை எடுக்கிறது. அவன் தீபாவளிக்கு 3 நாளைக்கு முன்னாடி எவனாவது மாநாடு நடத்துவானா? மழை கொட்டுன்னு கொட்ட போதுங்கிறாங்க. பருவநிலை மாற்றத்தில் எப்போவுமே சாதாரண நாட்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், தீபாவளி அப்போ மழை பெய்யும். தீபாவளிக்கு முன்பும் பின்பும் எப்போவுமே ஒரு வாரம் மழை பெய்கிற வாய்ப்பு இருக்குது. இப்போ சொல்லியிருக்காங்க இந்த மாதத்தோட கடைசி பூராமே பெரிய மழை இருக்குது, ஒரு 3 வாரத்துக்கு கடுமையான மழை இருக்குது, சென்னை வெள்ளத்தில் பழையபடி மிதக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தீபாவளிக்கு 3 நாளைக்கு முன்னாடி போய் மாநாடு போட்டால் அவன் பட்டாசு வாங்குவானா, புது துணி வாங்குவானா, ஸ்வீட்டு வாங்குவானா, புள்ள குட்டிக்கு பண்டிகை கொண்டாடுறதுக்கு வேண்டிய பணத்தை சேகரிப்பானா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேனை பிடிச்சிக்கிட்டு மாநாட்டுக்கு போயிட்டு வருவானா? சரி, இந்த யோசனை கூட இல்லாமையா விஜய் மாதிரியான ஒரு தலைவர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு? ஏங்க, அவர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஆப்பிள் மாதிரி இருக்காருங்க. அவருக்கு சாதாரண வாழ்க்கை முறை என்ன தெரியும்? ரேஷன் கடை க்யூவில் நீண்ட நேரம் நிற்கிறவனுக்கு தான் அன்றாட வாழ்க்கையினுடைய அவஸ்தை புரியும். நீங்கள் ஸ்டார் ஹோட்டலில் ஸ்பூனில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஆள், தங்க ஸ்பூனில் சாப்பிட்ற வசதி வாய்ப்பில் இருக்கிற ஆள், 200 கோடி சம்பளம் வாங்குற ஆளுக்கு எப்படிங்க புரியும்? அதெல்லாம் தீபாவளி கைக்கு கஷ்டப்படுவாங்கிற விஷயத்த 200 கோடி சம்பளம் வாங்குறவருக்கு புரிஞ்சுக்கணும்னு எப்படி நீங்கள் சாதாரணமாகவே எனக்கே பல அனுபவம் இருக்குது. ஒரு பெரிய விழாக்களுக்கு நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. எல்லோரும் என்ன பண்ணுவான்னா, அவன் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவான். கூட வந்தவனுக்கு திரும்பி போகிறதுக்கு வாகன வசதி இருக்கான்னு சில பேர் கேட்க மாட்டான்.
கூட்டு வருவாங்க, கூட்டு வந்து கும்மி அடித்து பார்ட்டியில் வச்சு எல்லாமே அவனுக்கு பார்ட்டியில் வந்து அவனை பல விருந்துகள்லாம் போடுவாங்க, போட்டு நடு ரோட்டில் விட்டு போயிடுவாங்க. எதுக்கு நான் அதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த கொண்டாட்ட மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல, அவனுடைய வாழ்க்கை தரம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது அவனுக்கு தான் புரியும், எப்படி திரும்பி போகிறது அப்படிங்கிறது புரியும். அப்போ ஒரு மாநாட்டுக்கு வர்றவன் எல்லாருமே வந்து சொந்த காரில் வரமாட்டான், அதில் வேனில் வர்றவன் இருப்பான், பஸ்ஸில் வர்றவன் இருப்பான், பக்கத்து ஊரில் இருந்து சைக்கிளில் வர்றவன் கூட இருப்பான் சேர்த்து. அப்போ அவனுடைய வாழ்வாதாரம், அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய வாழ்க்கை நிலை என்னவா இருக்கு கூடும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அதெல்லாம் உணராமல் தீபாவளிக்கு 3 நாளைக்கு முன்னாடி மாநாடு போடுறேன், அது கொட்டுற மழை காலத்தில் கொண்டு போய் நான் போடுறேங்கிறதுலாம் கொஞ்சம் கூட வந்து யோசிக்காம தான் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் இப்போ யோசிச்சிருந்தா அதை செய்ய முடியாதுல்ல. இப்போ கொற்ற மலையில் வந்துட்டு ஒரு மாநாடு போடுறாருன்னா ஒரு சமயம் இந்த சீமானெலாம் பேசுவார்ல, அந்த மாதிரி விஜய் பேசலாம்னு நினச்சிக்கிட்டாரோ, மலையில் நனைய இப்படி தலையெல்லாம் அப்படி வச்சுட்டு அந்த மாதிரி ஏதாவது? ஏங்க சீமானுக்கு வந்து ஒரு பெரிய, அவருடைய கருத்தில் 1000 பிழைகள் இருக்கலாம், சீமானுக்கு ஒரு பெரிய ஆகப்பெரிய பேச்சாற்றல் இருக்கு. சீமான் வந்து ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து பேசக்கூடியவர். விஜய் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலே 20 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டார். ஒரு குட்டி கதை, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பேசுவார். அவர் பெரிய மேடை பேச்சாளர் கிடையாது. அப்புறம் இவர் பேச்சை வந்து கொற்ற மலையில் கேட்குற அளவுக்கு கருத்துக்களை கொட்டக்கூடியவரும் கிடையாது. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது. கொற்ற மலையில் வந்து எல்லாரையும் நனைய வச்சு அவன் பூரா வந்து தீபாவளி அன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடக்க போகிறான். இப்போ வந்துட்டு மாநாட்டுக்கு முடிவு பண்ண தேதி வேற, இப்போ வந்துட்டு அக்டோபர் 27 அப்படின்னும் போது, அப்போ இது ஆளுங்கட்சியினுடைய சதியா இந்த மலையில் கொண்டுட்டு போய் தீபாவளி நெருக்கத்தில் வச்சு விஜய் நெருக்கடி கொடுக்கணும்? மழை வர்றதுக்கு ஆளுங்கட்சிக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? இல்லை வந்து தீபாவளி டைமில் மழை வரும், மழையை வர வைக்கிறதுக்கு என்ன ஆளுங்கட்சி என்ன வருண பகவானா வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிற மினிஸ்டராக இருக்காரா? மழை வரணும் பட்டணம் போட்டோன்னா மழை வருமா? சினிமாவில் தாங்க செயற்கை மழை வந்து மழை காட்சிக்கு வந்து பாட்டு எடுக்கும்போது என்ன பண்ணுவான்னா, ஒரு பெரிய தண்ணி லாரியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பீச்சி அடிப்பாங்க, ஸ்க்ரீனில் வந்து மழை பெய்யுற மாதிரி காட்டுவாங்க. அது மாதிரி ஏதாவது செட்டிங்காக பண்ண போகிறாங்க. அது கிடையாது. இவங்களுக்கு அது யோசிக்க தெரியல. நான் என்ன கேட்குறேன், தீபாவளியை ஒட்டி முதல்ல மாநாடு நடத்தலாமா? அதான் அந்த தேதியை தான் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லும் போது, யார் கொடுத்துருக்கா? இவங்க அந்த தேதியை கேட்டிருக்க வாய்ப்பு இல்லைல்ல. இப்போ அந்த தேதியை வந்து போலீஸ்காரன் கொடுக்க மாட்டாங்க. இல்லை சார், இந்த தேதிகளில் வச்சுக்கோங்கன்ற மாதிரி ஏதாவது நான் சொல்லவா? அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுறான், அரசுக்கு எதிராக பேரணி நடத்துகிறான், அரசுக்கு எதிராக மாநாடு போடுறான். எத்தனையோ அரசுக்கு நேர் எதிராக கூட்டம் போடுறவங்க இருக்காங்களா இல்லையா? இப்போ அவங்களுக்குலாம் எப்படி டேட்டு கிடைக்குது சார்? ஆனால் இது அரசையே மாற்றக்கூடிய மாநாடுங்கிற மாதிரிலாம் நம்பிட்டு இருக்காங்க சார். எங்க ஏடிஎம்கே ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர் மாநாடு போடுறாரா இல்லையா? அவருக்கு தான் ஒரு ஸ்டாலினுக்கு அடுத்து ஒரு பெரிய அரசியல் கட்சியின் தலைவர் தமிழ்நாட்டில் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் தான். என் கருத்துலாம் விட்டுருங்க, ஒரு வலிமையான கட்டமைப்பு அவருக்கு தான் இருக்குது. இவருக்கு வலிமையான கட்டமைப்பு இருக்கா? பூரா ஆன்லைன் புக்கிங் தெரியுமா உங்களுக்கு? கட்சியில் 45 லட்சம் பேரை சேர்த்துருக்கோங்கிறாங்க, பூராமே ஆன்லைன் புக்கிங்கு சார். அவர் படமும் ஆன்லைனில் தான் சார் புக் ஆகுது. ஆன்லைனில் வேடிக்கை பார்க்கறது வேறு, படம் பார்க்கறது வேறு. ரேப் பண்ணவன் கட்சியில் வந்து சேர்ந்துட்டான்னா வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர் பாலியல் ரீதியாக பொண்ணை வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு நியூஸை போடுவானே, தாவாய்க்கா நிர்வாகி கைதுன்னு போடுவேன். ஏதாவது 1-2 பேர் அப்படி இருப்பாங்க, எல்லாரும் அதே மாதிரி சொல்ல முடியாதுல்ல. ஏன் ஒருத்தனுடைய முழு வரலாறு தெரிஞ்சு கட்சியில் சேர்க்கும் போதே அவன் மறைமுகமாக இன்னொரு வாழ்க்கையில் இருந்திருக்கான், அவனுக்கு வந்து குற்ற பின்னணி இருக்குது, அவன் வந்து கஞ்சாவை கடத்திட்டான், பொம்பளை கையை பிடிச்சிருத்தான்னு இப்போ பிரச்சனை. அப்புறம் கட்சி அவசரமாக நீக்கிறாங்க. நீங்கள் ஆன்லைனில் போட்டீங்கன்னா அவன் என்ன செய்கிறானே தெரியாது. செயின் அக்கிறவன் வந்து கட்சியில் சேர்ந்துட்டானா என்ன பண்ணுவீங்க? சாயங்காலம் வாக்கிங் போகும்போது பொம்பளை செயின் அக்கிறவன் வந்து கட்சியில் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஆன்லைனில் எப்படி நீங்கள் அவனை கண்டுபிடிப்பீங்க? அப்போ கட்சியில் லோக்கலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகிட்ட எப்படி விஓட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு கேட்குறாங்களா இல்லையா? சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ஏன் தாசில்தாருக்கு கையெழுத்து போட்டால் சர்டிஃபிகேட் வராதா? ஏன் அவர் போய் விஓட்ட வாங்கிட்டு அப்புறம் ஆர்ஐட்ட வாங்கிட்டு அப்புறம் தாசில்தார்ட்ட வாங்கங்கிறாங்க? லோக்கலில் அவன் யாராக இருக்காங்கிறத தலையாரி சொல்லுவேன். இவன் ஃப்ராடுக்காரங்க, பொய் சொல்கிறாங்க, இவன் இன்னும் ஆளுங்க கிடையாதுங்க, இவனுக்கு வருமானம் வந்து இவ்வளவுங்க, வருமான வரி சான்று தப்பாக இருக்குங்க சொல்லுவானா சொல்லலையா தலையாரி? நிச்சயமாக. அதனால தானே அந்த ஸ்டெப்லேருந்து வர வைக்கிறான். நீங்கள் திமுகவில் போய் நீங்கள் கட்சி தலைவரை பார்த்து நேரடியாக கட்சியில் இணைய முடியாது தெரியுமா? அவங்களுக்கு இருக்காது. மாவட்ட செயலாளர் பரிந்துரை வேணும். அங்கே கிளை கழகத்திலேருந்து அவன் எந்த ஊருக்காரன், அவன் என்ன செய்கிறான், அவன் ஒன்றிய செயலாளர் யார், கிளைக்கழக செயலாளர் யார், மாவட்ட செயலாளர் சொல்லணும். இந்த ஆள் சரியான ஆளுங்க, நல்லா ஃபீல்டு ஒர்க் இருக்குது இந்த ஆள் அப்படி சொன்னால் தான் கட்சியில் உறுப்பினர்கிட்டையும் கொடுப்பாங்க. அதனால் பல முறைகேடுகள் இது காரணமாயிரும். அதனால் ஆன்லைனில் கட்சி நடத்துகிறதும் தீபாவளிக்கு 3 நாளைக்கு முன்னாடி மாநாடு நடத்துறதும் ஒன்று தான். சிறப்பு சிறப்பு. ரொம்ப நன்றி. நேரம் தாங்க.